சினிமாவில் இவர் பின்னி எடுப்பார், அரசியல் இவரை பின்னி எடுக்கும். ஆனாலும் அசர மாட்டார். வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆர்.கே. செல்வமணிக்கு இவர் அதிசய குழந்தை. காலங்கள் கடந்தாலும் ஆர்.கே. செல்வமணியை எப்போதும் அண்ணன் என்றே அழைப்பார். அந்த அண்ணனிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம். வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல மழை, அடர்த்தியான மழை சென்னையில் வெள்ளம், அந்த அளவுக்கு தண்ணி. சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன், அது வெளியே போகாது, ஜீப் மட்டும்தான் போகும். கார் விட்டு இறக்கிட்டாங்க, ஜீப்பில் ஏறிட்டாங்க. போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்புங்கிறேன், டக்குன்னு பார்த்து சார் வாயை முத்திட்டாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐயோ ஹீரோயினி ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத பேசாமல் வா. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள். அதுவும் இந்த ஒரு கதாநாயகி அப்போ போயிட்டாங்கன்னாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம், சரண்யா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில். அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும். அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது, மறக்க முடியாத காலகட்டம். எப்படின்னா அது 60 குதிரைகள், 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன். அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார், மிகப்பெரிய. அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவுத்தர் இங்கேருந்து சொல்லிட்டாடே கிளம்பி வாங்க எல்லாமே. இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும், போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. என்னடா இது வில்லண்டாங்க, 4 நாளில் நம்மளை திருப்பி கூப்பிட்டாங்களே, எல்லாம் திரும்பி வந்துட்டோம். பயங்கரமான சோதனைகள். அதுக்கப்புறம் போகிறோம், மறுபடியும் எடுக்கிறோம். அப்புறம் இங்கே ஆர் சுந்தரராஜன் சார், அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லாம் அப்போ டீமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர்கள் இதை இறக்குறாங்க. அப்புறம் ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க. சாதாரணமாக கஷ்டப்படலை.